சிந்தனை சிற்பி பேராளுமை சிங்காரவேலு அவர்களுடைய 165வது பிறந்த நாள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாட்டின் மத்திய சென்னை வரவேற்பு குழு கூடுகை நிகழ்வுக்கு வரவேற்புரையாற்றிய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தனலட்சுமி அவர்களுக்கும் தலைமையேற்றிருக்கிற நம்முடைய பெருமரியாதைக்குரிய தோழர் என்.வி. கிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றியுரையாற்ற இருக்கின்ற வரவேற்பு குழுவின் பொருளாளர் வி. சீனிவாசன் அவர்களுக்கும் மத்திய சென்னையில் அன்றாட அரசியல் பணிகள் துவங்கி அகில இந்திய மாநாட்டு பணிகள் வரை எப்படியெல்லாம் விரிவாக சிறப்பாக உயிர் துடிப்போடு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே விளக்கி உரையாற்றிய கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் ஜி. செல்வா அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற தோழர்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சிந்தனை சிற்பி பேராளுமை தோழர் சிங்காரவேலர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த கருத்தரங்கத்தை இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த மத்திய சென்னை தோழர்களுக்கு முதலிலே என்னுடைய பணிவான நன்றி. வரலாற்றை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது நம்முடைய வேலை, நம்முடைய கடமை, நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அரசியல் பணி. குழந்தைகளுக்கு கதைகள் ஏன் முக்கியம் என்று சொல்லுகிற பொழுது கதைகள் தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக அல்லது பல நூறு தலைமுறைகளினுடைய நம்முடைய மனித வாழ்வை குழந்தைகளினுடைய அறிவுக்குள் கனவுக்குள் கொண்டு போய் சேர்க்கிற மிக சிறந்த வடிவம். எனவே நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பதனுடைய ஒரு வடிவமாக கதைகள் இருந்தது. அவற்றின் தொடர்ச்சியாக வரலாறு இருக்கிறது. எதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதில் தான் அவரவர்களின் அரசியல் இருக்கிறது. சிங்காரவேலு அவர்களை, அவருடைய வாழ்வை, அவருடைய அரசியல் பணியை நாம் தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். இங்கே தோழர் அவர்கள் முழக்கமிட்டார்கள், சிங்கார சென்னையை சிங்காரவேலரின் சென்னையாக மாற்றுவோம் என்று முழக்கமிட்டார்கள். இதற்கு இணையான ஒரு கவிதை வரியை 1 கோடி மக்கள் வசிக்கிற சென்னையில் யாராலும் சொல்ல முடியாது. எவ்வளவு அடர்த்தியான ஒரு வரி, எவ்வளவு ஆழமான ஒரு வரி. திராவிட மாடல் என்ற ஒரு அரசியல் முன்வைக்கிற பொழுது அதை விட உயர்ந்தது இடதுசாரி அரசியல் மாடல் என்ற வடிவம் என்பது தந்தை பெரியாரை முன்வைத்து, தங்கள் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை முன்வைத்து ஒரு உரையாடலை நடத்தினால் ஈரோட்டு தீர்மானம் வரை வந்த பெரியார் அதன் பிறகு சற்று மாறிய பொழுது அதைவிட வீரியத்தோடு சமூக ஒடுக்குமுறையும் அரசியல் ஒடுக்குமுறையும் ஏகாதிபத்திய எதிர்ப்பையும் துளியும் தளரவிட மாட்டோம் என்று ஈரோட்டு முடிவில் இருந்து மற்றவர்கள் பிறந்த பொழுது எந்த காரணத்தும் கொண்டு பிறழ மாட்டோம் என்று உரிமை கொடியை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எந்த இடத்தில் தயங்கினீர்களோ அந்த இடத்தில் கூட தயங்காத வீரம் சிங்காரவேலருக்கு இருந்தது. எனவே தான் சிங்கார சென்னையை சிங்காரவேலரின் சென்னையாக மாற்றுவோம். சிங்காரவேலரின் சென்னை என்ற வார்த்தை என்பது எவ்வளவு அரசியல் அடர்த்தி வாய்ப்பு. ஆச்சரியமாக சிங்காரவேலர் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். எங்களுக்கு தெரியும் போராட்டங்களினுடைய வடிவம் என்ன, போராட்டத்தினுடைய வீரியம் என்ன, போராட்டத்தின் அளவு என்ன என்பதை ஒரு குழந்தையை தொட்டிலில் போட்டு ஆட்டி ஒரு தாய் சொல்லிக் கொடுப்பதை போல எங்கள் இயக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோழனுக்கும் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு காலையில் நடந்த ஆனந்த விகடன் இதழ் தடை செய்யப்பட்டதற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் எப்படி சாதாரணமா நடந்தது, நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி போறோம், அதுக்கு பிறகு அந்த போராட்டம் கைதாக மாறுகிறது. கைதாக மாறுகிற பொழுது அந்த நிகழ்ச்சியை எப்படி கையாள வேண்டும் என்பதை அந்தந்த நேரத்தில்
வந்து முடிவெடுத்து அந்த வேலையை எப்படி செய்தோம் என்று சொன்னார். இது திட்டமிடப்படாமல் நடந்தது என்று யாராவது வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த திட்டமிடல் கூட தெரியாததால் நாங்கள் எல்லாம் கம்யூனிஸ்டா சிங்காரவேலர் ஒரு போராட்டம் நடந்தது. நீர் சிலையை அகற்ற வேண்டும் என்ற போராட்டம் சென்னையிலே மவுண்ட் ரோட் அண்ணா சாலையில் இருந்த நீர் சிலை. உங்களுக்கு தெரியும், கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஒரு அதிகாரி நீர் 1856 நடந்த முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்று நம்மாலும் சிப்பாய் கழகம் என்று பிறராலும் வர்ணிக்கப்பட்ட அந்த முதல் போராட்டத்தில் ஒரு மிக முக்கியமான அரசியல் கட்டம். அந்த இடம் மிக மிக முக்கியமானது. டெல்லியை கைப்பற்ற வட இந்தியாவின் 3 மையங்களில் இருந்து புரட்சி படை கிளம்பி டெல்லியை நோக்கி போய் கொண்டிருந்த பொழுது காசிமா நகரில் அந்த படைகள் கூடுகிற பொழுது அதை எப்படி கையாளுவது என்ற ஒரு பிரச்சனை வந்த பொழுது ஒரு சின்ன கிழக்கிந்திய படை, அந்த படையினுடைய கேப்டனாக இருந்த நீர் ஒரு பெரும் இந்திய படையை, இந்தியர்களுடைய படையை கர்ண கொடூரமாக வெட்டி வீசினார். அதாவது அத்தனை 1000 பேரை இரவு பகல் போருடைய வாரியத்தை போர் அறம் எதுவுமே இல்லாமல் ஒன்று குவித்து ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு வேலையை செய்து முடித்தார். அது அன்றைய அந்த எழுச்சியை வீழ்த்துவதற்கான ஒரு பெரிய உத்தியாக, ஒரு பெரிய நிகழ்வாக அமைந்தது. அந்த நீளுக்கு அன்றைக்கு கிழக்கிந்திய கம்பெனி அவருடைய அந்த முடிவு, அவருடைய அந்த செயலை பாராட்டி ஒரு சிலை, அந்த சிலையை கிழக்கிந்திய கம்பெனி ஏன் வைக்கிறது, பிரிட்டிஷ்காரன் ஏன் வைக்கிறான் என்றால், எவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சி வந்தாலும் அதை அடக்குகிறவன் தான் அதிகார வர்க்கத்தினுடைய அடையாளம் என்று அந்த சிலையை, நீலினுடைய சிலையை பிரிட்டிஷ் வைக்கிறான். ஒவ்வொரு சிலைக்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. அதை செய்கிற செயலுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. இவ்வளவு பெரிய இந்தியர்களை கொன்று குவித்த ஒரு வீரனின் சிலை இது என்று சொல்லுகிற பொழுது இந்த அயோக்கியனின் சிலையை அகற்றியே தீர்வோம் என்று சென்னை மாநகரில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் தளபதிகளில் ஒருவராக களத்திலே நின்றவர் சிங்காரவேலர். சிங்காரவேலரினுடைய கனவை அதற்கு பிறகு 100 ஆண்டுகள், அந்த போராட்டம் நடந்து 100 ஆண்டாகும். 1920 நடந்த போராட்டம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு சிங்கார சென்னையை சிங்காரவேலரின் சென்னையாக மாற்றுவோம் என்ற வார்த்தைக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது என்றால், ஒடுக்குமுறையின் அடையாளமாக எந்த சிலை இருந்தாலும், எந்த ஆட்சி இருந்தாலும், எந்த அதிகாரத்தின் அடையாளம் இருந்தாலும் அதை அகற்றுகிற போராட்டத்தில் சமரசம் இல்லாமல் மக்கள் நிற்பார்கள் என்பதன் அடையாளம் தான் சிங்கார சென்னையை சிங்காரவேலரின் சென்னையாக மாற்றுவோம் என்ற வார்த்தை. எனக்கு ஆச்சரியமாக தோழர்களெல்லாம் குறிப்பிட்டதை போல போராட்டங்களை எப்படி உங்களிடம் நான் சிங்காரவேலரை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லா தோழர்களும் அவ்வளவு வாசித்திருக்கிற தோழர்கள். சென்னை மாநகரத்தினுடைய தொழிலாளி வர்க்கங்களினுடைய எழுச்சி, தொழிற்சாலைகளுடைய எழுச்சி, அதிலிருந்து வந்த பிறந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய எழுச்சி, செங்கொடியினுடைய எழுச்சி எவ்வளவு பெரிய ஒரு வீரியத்தை, தாக்கத்தை உருவாக்கியது, ஜனநாயக சக்திகளுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை உருவாக்கியது என்பதனால் நாம். ஆனால் தொழிலாளிகள் அரசியல் பேசக்கூடாது, அரசியல் இயக்கங்களில் பங்கெடுக்க கூடாது என்று முதலிலே சொன்னவர்கள் ஒருவர் காந்தி. தொழிலாளர்கள் அவருடைய உரிமையை பேசலாம், மாணவர்கள் அரசியலில் வரக்கூடாது என்று சொன்னார் காந்தி. தொழிலாளர்கள் அரசியல் சக்தியாக அரசியல் பேசக்கூடாது என்று சொன்ன காந்திக்கு சென்னை மாநகராட்சியுடைய வளாகத்திற்குள் காந்திக்கு படம் வைக்க வேண்டும் என்று சொன்னவர் தொழிலாளி வர்க்கத்தின் செங்கொடியை இந்தியாவில் முதலில் ஏற்றிய சிங்காரவேலர். உங்களோடு எப்படி முரண்பட வேண்டும் என்று தெரியும், ஆனால் அதை விட உங்களை தூக்கி சுமக்க வேண்டிய அரசியல் தேவை என்றால் அதை எங்கள் தோளில் சுமப்போம் என்பதும்
இங்க வந்து நம்ம செல்வா அவர்கள் வந்து எந்தெந்த பகுதிக்குழு வந்து எவ்வளவெல்லாம் வந்து உண்டியல் வசூல் செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த அனுபவத்தை மிக விரிவாக சொன்னார். ஒவ்வொரு பகுதிக்குழுவும் நேற்று நம்முடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள், அதே போல நம்முடைய அன்பிற்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள், ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் எல்லோரும் உண்டியல் இந்த மாநாட்டுக்காக உண்டியல் ஏற்றி மக்களிடம் வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வசூலாகின்றது இந்த விவரங்களை கூட சொன்னார். இந்த விவரங்களை சொல்லுவது, இந்த பணியை செய்வது நிதி திரட்டுவது அல்ல, இது அரசியல் செய்வதனுடைய மிக மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஒரு தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மகத்தான தலைவர் PC ஜோஷியம், ஜோஷிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து கம்யூனிஸ்டுகளை ஏற்றுக்கிறதுல கம்யூனிஸ்டுகளை பார்த்த ஒரு வித பயமும் ஒரு இடைவெளியும் மாற்று கருத்தும் காந்தி இருக்கும் இல்லையா? தன் சமகாலத்தில் பகத்சிங்கை பார்த்த ஒருவருக்கு பயம் இல்லாமல் இருக்க வாய்ப்பே. ஒரு சின்ன பையன், 23 வயசு பையன், 20 வருஷம் அரசியல் செய்து வந்த ஒருவர் அடைந்த இடத்தை 23 வயது பையன் ஒரே வாரத்தில் அடைந்தார். அந்த நெருக்கடியை, அந்த அடையாளத்தை, அதற்கு பின்னால் இருந்த தத்துவத்தின் வீச்சை, அதற்கு பின்னால் இருந்த தத்துவத்தின் வலிமையை, அதற்கு பின்னால் இருந்த தத்துவத்தினுடைய உயிர் துடிப்பை ஒவ்வொரு கணமும் அறிந்தவர்களே ஒருவர் அண்ணல் காந்தி. PC ஜோஷி கடிதம் வெவ்வேறு கேள்விகளை கேட்டுட்டே இருக்காரு. உங்க அரசியல் பற்றி, உங்க தத்துவம் பற்றி, உங்க கொள்கை பற்றி, உங்க போராட்டங்கள் பற்றி கேட்டுட்டே இருந்த ஒருத்தர் திடீர்னு சந்தேகம் வந்து ஒரு கேள்வி இருக்கிறார். ஆமா, உங்க கட்சி நடத்த உங்களுக்கு எங்க இருக்கு காசு வருது? இந்த கேள்வியை கேட்கறது யாரு? காந்தி. உங்களுக்கு கட்சி நடத்த எங்க இருந்து ரூபா வருது, எங்க இருந்து பணம் வருது? PC ஜோஷி சொல்றார், வற்றாத பெருவெள்ளமான மக்களிடமிருந்து எங்களுக்கு பணம் வருது. கேட்டது காந்தி, சொல்வது ஜோஷி, எங்களுக்கு மக்கள் இருந்து வருது. அவருக்கு புரியல, திருப்பி கேட்கிறார். அந்த கடிதத்தை தயவு செய்து எடுத்து படிக்க, உங்களுக்கு பணம் என்னவென்று நாங்கள் நினைக்கிறேன். இங்கே வந்து தொடர் செல்வா அவர்கள் எவ்வளவு போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம். நேற்றைக்கு இன்னைக்கு மட்டும் 6, 7, இன்னைக்கு மட்டும் 3 போராட்டங்கள், 3 இயக்கங்கள் நடந்துட்டே இருக்காங்க தோழர். இதெல்லாத்தையும் விட மிக முக்கியமானது, மத்திய சென்னையில் வந்து 1300க்கு மேற்பட்ட கட்சி உறுப்பினர் இருக்கிறார்கள். இவர்கள் இவ்வளவு போராட்டங்களுக்கு வருகிறார்கள், இவ்வளவு இயக்கங்களுக்கு வருகிறார்கள். தாங்கள் செய்கிற வேலையை இழந்து, வேலையை விட்டு, வீட்டுக்கு போகிற நேரத்தை விட்டு, வீட்டில் குழந்தைகளோடு இருக்கிற நேரத்தை விட்டு, வீட்டில் தாய் தந்தையோடு இருக்கிற நேரத்தை எல்லாவற்றையும் இழந்து இந்த இயக்கங்களுக்கு உயிரூட்டி கொண்டே துடிப்போடு பங்காற்றிக் கொண்டே இருக்கிறார். எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது, 1000 கட்சி உறுப்பினர் இருக்கிற இந்த மாவட்டத்தில் கட்சி தோழர்கள் தங்களது சொந்த வருமானத்தில், வேலைக்கு போறதுல லீவு போட்டு அல்லது வேலையை விட்டுட்டு இவ்வளவு வேலைக்கு கட்சி வேலைக்கு வந்த பிறகு கூட தான் சம்பாதித்த தனக்கு வந்த சொந்த வருமானத்தில் இருந்து கட்சிக்கு கொடுக்கிற நிதியாக ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சம் ரூபாயை கட்சி உறுப்பினர்கள் கட்சிக்கு. இதற்கு இணையான ஒரு உதாரணத்தை கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியால் இந்தியாவிலே வேலை விட்டுட்டு வரேன், என்னுடைய எல்லா பணியும் விட்டுட்டு வரேன், அதை கடந்து நான் செய்கிற என்னால் நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் இருந்து இத்தனை லட்சம் ரூபாயை கட்சிக்கு கொடுக்கிறேன் என்பது நிதி சம்பந்தப்பட்டதல்ல. இந்த தத்துவத்தை என் வாழ்வின் தத்துவமாக நான் எப்படி ஏற்றிருக்கிறேன் என்பதை உச்சபட்ச அடையாளம், அதனுடைய வெளிப்பாடுதான். இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாங்க, என்னங்க நீங்க மாநில தலைவர்களா வச்சுட்டு உண்டியல் இருந்தீங்க, கூச்சமா இல்லையா? எதிர்க்கிறதுக்கே கூச்சமா இருக்கு. உனக்கு தேவையான ஒரு தீர்ப்பை எழுதி கொடுத்துட்டு அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு பரிசா ஒரு கவர்னர் பதவியை கொடுத்தா எந்த கூச்சமும் இல்லாம போய் உச்ச நீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதி கவர்னராக வந்தாரா? அந்த கேவலத்தை விட மக்களிடம் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து ஒரு தீர்ப்பை வழங்கியதற்காக மறைமுகமாக சன்மானத்தை பெற்ற கோழைகளை விட
1000 மடங்கு வீரமா. எத்தனை ஆயிரம் ரூபாய் எலெக்ஷன் பாண்டுல நீ வாங்கியிருக்கிற? அண்ணாமலை பேச ஏதாவது தகுதியோ அருகதையோ இருக்கிறதா? எத்தனை 1000 கோடி எலெக்ஷன் பாண்டு தேர்தல் பத்திரம் என்று வாங்கிய இவர்களெல்லாம் இந்த கையவர்கள் நிறைந்த உலகத்தில் கடை வீதிகளில் பூ விற்கிற ஒரு ஊராட்சியிடமிருந்து 10 ரூபாய் சமயத்து வாங்குவதுதான் செங்கல் இயக்கத்தினுடைய சிறப்பு. யார்? எல்லாவற்றிலும் மக்களுக்காக. மோடி பாராளுமன்றத்தை புதிய கட்டிடத்தை திறந்தார். எந்த அரசியல்வாதியும் கூப்பிடுறது சாமியாரையா கூப்பிட்டார். புதிய பாராளுமன்ற கட்டிடத்திற்கு அரசியல் திறப்பு உள்ளாக அரசியல்வாதி யாரையும் கூப்பிடல, சாமியாரையா கூப்பிட்டார். சரி, அயோத்தியில புதிய ஆலயத்தை திறந்தார். அங்க எந்த சாமியார்களையும் கூப்பிடுறது அரசியல்வாதிகளா? எல்லாவற்றிலும் தான் முக்கியம் என நினைப்பவன் மோடியும் மோடியின் வாரிசுகள். எல்லாவற்றிலும் மக்கள் தான் முக்கியம் என்று நினைப்பவன் இல்லையா? யோசிச்சு பாருங்க. பாராளுமன்றத்தை திறக்கிறதுக்கு எதுக்கு சன்னியாசிகள் புதிய பாராளுமன்ற கட்டடத்தை திறப்பதற்கு. சரி, கோவிலை திறக்கிறதுக்கு எதுக்கு இந்தியாவின் பெரும் முதலாளிகள், பெரும் நட்சத்திரங்கள், திரைப்பட கலைஞர்கள், அங்க வைஷ்ணவ பெரியவர்களோ சைவ பெரியவர்களோ யாரும் அங்க இடமே இல்லை, கூப்பிடவே இல்லை. நண்பர்களே, இங்கே மிக வலிமையாக வரிசையாக சொன்னதை போல ஒரு மாநாட்டை கொள்கை திருவிழா என்று வரவேற்புரையை தோழர் அவர்கள் சொன்னார். உண்மையிலே கொள்கை திருவிழா. ஒரு கம்யூனிஸ்ட் என்பவன் அடிப்படையில் களத்திலே நிற்கிற ஒரு தோழர். எந்த பிரச்சனைக்காகவும் தெருவிலே போய் நிற்பவன், எந்த பிரச்சனைக்காகவும் நிற்க ஒரு தெரு வேண்டும் என்று விடாது சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது தெருவல்ல, அதுதான் ஜனநாயகத்தின் உள்ளமை. அது தெருவல்ல, அதுதான் இந்த வாழ்வை காக்கிற, ஜனநாயகத்தை காக்கிற போராட்டத்திற்காக. நாம் சிறியவர்கள் அல்ல, எண்ணிக்கையில் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம். ஆனால் மக்களுக்காக, மக்களின் வாழ்வுக்காக, மக்களினுடைய வறுமை போக்கி அனைவருக்கும் சமமான ஒரு சமத்துவம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இந்த சமூகத்தில் 90% பேர். எங்கள் தத்துவத்தை விட பெரிய தத்துவம் எதுவும் இல்லை என்பதற்கு சமூகம் தான் சாட்சி. எல்லா வகையும் இங்கே தோழர்கள் மாநாட்டை, மதுரையுடைய மாநாட்டை பற்றி சொன்னார். நம்ம வரவேற்புக்குரிய செயலாளர் எம் வி கிருஷ்ணன் அவர்கள் கூட 72வது ஆண்டு மதுரையிலே நடந்த மாநாட்டினுடைய பேரணிக்கு பங்கேற்றார் என்று சொன்னார். ரொம்ப பெருமையாக நேற்றைக்கு தோழர் என்றாம் அவர்களை போய் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தோழர் நம்முடைய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் நானும் பேசுகிறோம். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், 72 மதுரையில் நடந்த கட்சி மாநாட்டில் மாணவர் பிரதிநிதியாக நான் கலந்து கொண்டேன் என்று சொன்னார். 53ஆம் ஆண்டு மதுரையிலே நடந்த மாநாட்டை பற்றி, மாநாட்டினுடைய பங்கேற்பை பற்றி எல்லாம் மிக தோழர்கள் மிக விரிவாக இங்கே சொன்னார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த மாநாட்டினுடைய கொள்கை திருவிழா என்று நாம் சொல்லுகிற பொழுது முதலிலே இங்கே தோழர்கள் மிக அழகாக குறிப்பிட்டதை போல தொடர்ந்து ஒரு கடப்படியாக நிற்பதிலும் சரி, எதிர்கட்சியாக இன்று செயல்படுவதிலும் சரி, எண்ணிக்கை எல்லாம் முக்கியம். எண்ணிக்கை ஜனநாயகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வடிவம், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் தத்துவத்தை எண்ணிக்கையை வைத்து முடிவு செய்ய முடியும். போன 17வது நாடாளுமன்றத்தில் இடதுசாரிகளுடைய பலம் 5 பேர் தான். ஆனால் அந்த 5 பேரை பார்த்துத்தான் மோடி பேசினார். அந்தோலன் ஜீவி என்று சொன்னார், போராடி பிழைப்பவர்கள் என்று சொன்னார். 5 பேர் உள்ளே போராடி கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு பின்னால், நாடாளுமன்றத்துக்கு பின்னால் ஒரு 5 லட்சம் பேர் 10 மாதமாக போராடி அந்தோலன் ஜீவி போராடி பிழைப்பவர்களே என்று நம்மை நோக்கி குற்றம் சாட்டுகிற அல்லது குரல் கொடுக்கிற தேவை அதிகார வர்க்கத்துக்கு ஏற்பட்டிருந்தால், அதிகார வர்க்கத்துக்கு எதிராக சமரசம் இல்லாத ஒரு குரல் இருந்து கொண்டே இருக்கிறது.
என்றால் அது கம்யூனிஸ்டுகளுடைய குரல் மட்டுமே. மற்றவர்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வடிவத்தில் வெளிச்சம் அடிக்கிற இந்த தெருவில் நேராக போய் கொண்டிருக்கிறவர்கள் இருள் சூழ்ந்த அந்த முனையில் எங்கேயோ வளைந்து போய்விடுகிறார்கள். எனவேதான் அதானிக்கும் அம்பானிக்கும் எதிராகவும் இந்துத்துவாவின் பாசிச அரசியலுக்கு எதிராகவும் இரண்டு கைகளிலும் இரண்டு வாழேந்தி சமரசம் இல்லாமல் போராடுகிற ஒரே இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இடதுசாரிகள் மட்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு இடம். பாசிச அரசியலுக்கு எதிராக போராடுகிறவர்கள் இந்த பொருளாதார சுரண்டலுக்கு எதிராக வருகிற பொழுது சத்தம் குறைந்து 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 காற்றிலே காணாமல் போவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பொருளாதார கோரிக்கைகளுக்காக அல்லது பொருளாதார சுரண்டலுக்கு எதிராக இடைவிடாது பேசுகிற பொழுது ஒரு அரசு பாசிச அரசுடைய போக்கை இங்கே தொடர்ந்து சொன்னார். ஆனந்த விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது. முடக்கப்பட்டது என்பதை விட கொடுமையானது அது முடக்கப்பட்டிருக்கிற விதம். இன்றைக்கு வரை நாங்கள் முடைக்கிறோம் என்று ஒன்றிய அரசு இப்பொழுது வரை சொல்லுது. ஆனால் பிஎஸ்என்எல் தெரியல, ஜியோ தெரியல, மோடி சம்பந்தப்பட்ட எந்த நெட்வொர்க்லையும் தெரியல. அவர் சம்பந்தப்பட்ட நெட்வொர்க் மட்டும் தான் தெரியும். யார் முடைக்கிறா? யார் முடைக்கிறா? ஒரு அதிகாரப்பூர்வமான செயல் அல்ல, அடாவடித்தனமான செயல்களை செய்வது பாசிசத்தின் கூட. ஆனந்தவிடம் நேர்மையாக முடக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் நடவடிக்கை நேர்மையாக மட்டும் முடக்கப்படவில்லை, அநீதியாக. நீ ஏன் காட்டுள்ள போட்ட என்று விளக்கம் கேட்டு விளக்கத்தை போய் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி விளக்கம் கேட்டு விளக்கம் கொடுத்து உனக்கு விளக்கத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதால் முடக்கப்பட்டிருந்தால் அது சட்டப்படியான நடவடிக்கை. அராஜகமான நடவடிக்கையை சட்டத்தை கையில் வைத்திருக்கிற அராஜகவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் தான் நீங்கள் ஒரு போராட்டத்தை சட்டப்படி மட்டுமே நடத்தி வெல்ல முடிகிற இடத்தை ஜனநாயக தளத்திலிருந்து பறித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். மிக மிக முக்கியமான எல்லா வடிவங்களும் எல்லா வடிவங்களும். அதே போல இங்கே தோழர்கள் எல்லாம் மிக குறிப்பிட்ட போன வாரம் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் அணு சக்தி இழப்பீட்டு சட்டத்திலே ஒரு திருத்தம் கொண்டு ஒரு விபத்து நடந்தால் இதுவரை அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஏஜென்சியும் அதற்கு சப்ளை பண்ண பொருளை கொடுத்த அந்த நிறுவனமும் பொறுப்பு. இப்பொழுது பொருளை சப்ளை பண்ண தயாரித்து கொடுத்த அந்த நிறுவனத்தில் அந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கிறது. இந்த சட்டம் ஏற்கனவே இருந்த சட்டம் எப்படி வந்தது என்று கேட்டால், இடதுசாரிகளினுடைய ஆட்சியோடு காங்கிரஸ் இருந்த பொழுது அணு சாலையில் விபத்துக்கள் நடந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை கைப்பட எழுதி கொடுத்த இடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுடைய மத்திய குழு. இந்த கூட்டம் நடந்த பொழுது சொன்னார், இந்த சட்ட திருத்தம் இந்த பிடிக்கிற அவையில் இங்கே எழுதி தரப்பட்டது. அப்பொழுது எவ்வளவு செய்திருக்கிறோம், எவ்வளவு செய்திருக்கிறோம். ஒரு தனி மனித வாழ்க்கை, ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையும் கம்யூனிஸ்டுகளின் பங்கு இல்லாத எந்த மனிதனின் தனி மனித வாழ்க்கை கிடையாது. இது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. எல்லாரும் கூலி வாங்குறாங்க, வேலை செய்கிற இடத்தில் கூலி வருகிறது. கூலி எப்பொழுது வருகிறது? ஒரு கட்டத்தில் உழைப்பு பொதுவாக பொதுவுடைமை சமூகம் ஆதி பொதுவுடைமை சமூகமா இருந்தது. பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக உடைமை சமூகம் வந்தவுடன் உழைக்கிறான், உழைப்புக்கு ஏதோ ஒரு கூலி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தான். உடைமை சமூகம் அவ்வளவு பெரிய கோபுரங்கள் கட்டினார்கள், அவ்வளவு பெரிய மாட மாளிகைகள் கட்டினார்கள். அவனுக்கு கூலி என்ன? ஏதோ ஒரு கஞ்சி குடிச்சுக்கோ, ஒரு நேரம் கஞ்சி குடிச்சுக்கோ, 2 நேரம் கஞ்சி குடிச்சுக்கோ. அடுத்து முதலாளித்துவ சமூகம் வந்தது. 12 மணி நேரம் 16 மணி நேரம் சென்னையிலே மூக்குப்பொடி தொழிற்சங்கத்தின் வரலாற்றை பத்தாது. 12 மணி நேரம் மூக்குப்பொடி தொழிற்சாலையில் வேலை பார்த்தா எவ்வளவு வேகமாக ஒரு நுரையீரல் கெட்டு அவன் மடிகிறான். மூக்குப்பொடி தொழிற்சங்கம் வந்த கதை மிக மிக சுவாரஸ்யமாக.
10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை வாங்கிய பொழுது கொடுக்கப்பட்ட கூலிக்கும் அந்த உழைப்புக்கு சம்பந்தம் கிடையாது. கூலிக்கு ஒண்ணு இருந்துச்சு. ஆனால் நான் என்ன உழைப்பை செலுத்துகிறேனோ அந்த உழைப்புக்கு நிகரான கூலி வேண்டும் என்று உழைப்புக்கு நிகரான கூலி இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது என்றால் அதற்கு செங்கோடி இயக்கம் மட்டுமே உதிரி தொழிலாளியாக திரட்டப்படாத தொழிலாளியாக இருக்கிற எத்தனையோ பேர். ஆனால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் கம்யூனிஸ்டுகள் கொடுத்திருக்கிற பங்களிப்பு உச்சமான அது கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம், மொழி. இன்றைக்கு மும்மொழி திட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இருமொழி கொள்கை நேற்றைக்கு சாய்நாத் மிக அழகாக ஒரு கட்டுரை நேற்றைக்கு முன்தினம் எழுதியிருக்கிறார். ஹிந்தி மொழிக்கு 150 வயசு தான் ஆகுது. 150 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தியில ஒரு படைப்பு ஒரு இலக்கியம் எழுதப்படாது. போஜ்புரியிலையும் மைத்திலியிலையும் அவத்தியிலும் தான் எழுதப்பட்டது என்று எழுதியிருக்கிறார். மிக விரிவான ஒரு கட்டுரை. ஆச்சரியமா இருந்தது அந்த கட்டுரையை படிக்க. நேற்றைக்கு முன்தினம் சாய்நாத் அவர்கள் எழுதிய கட்டுரையினுடைய ஏறக்குறைய அனைத்தையும் 1954 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பி. ராமமூர்த்தி பேசியிருக்கிறார். ஏறக்குறைய அனைத்தையும் நீ என்ன ஆங்கிலத்தில் ஆட்சி நடத்தியிருக்கிற, தாய்மொழியில நடத்து. சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்றத்தில் ஆங்கிலத்தில் சட்டமன்ற விவாதமும் ஆங்கிலத்தில் ஆட்சி நடைபெற்ற பொழுது இல்லை, இனிமேல் நாங்கள் சட்டமன்றத்தில் அவரவர்களின் தாய்மொழி. எனவே சென்னை மாகாணத்தில் உங்களுக்கு தெரியும், ஆந்திராவுடைய பெரும்பகுதி, தெலுங்கானா மாநில இதை தவிர மாகாணத்தை தவிர, கேரளாவிலே கொச்சின் திருவனந்தபுரம் சமஸ்தானத்தை தவிர, தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டை சமஸ்தானத்தை தவிர, இந்த மிச்சம் இருக்கிற கர்நாடகத்தின் மைசூர் சமஸ்தானத்தை தவிர மிச்சம் இருக்கிற நிலப்பகுதி முழுவதும் சேர்ந்ததான் சென்னை மாகாணம். சென்னை மாகாணத்தினுடைய நடவடிக்கை ஆங்கிலத்தில் இருந்த பொழுது இனிமேல் சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற நடவடிக்கையில் அவரவர்களின் தாய்மொழியில் தான் பேசுவோம் என்று முடிவெடுத்த முதல் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. முதல் தலைவர்கள் பி. ராமமூர்த்தி, ஜீவானந்தமும், கே. பாலசுப்ரமணியம். ஆச்சரியமா மும்மொழி கொள்கைக்கு எதிராக மும்மொழி கொள்கை ஏன் வேண்டாம் என்று அண்ணா பேசினார். அண்ணா வைத்த தீர்மானத்தின் மீது சங்கரையா அவர்கள் பேசினார். பெரியாரின் சிங்காரவேலை ஒப்பிடுவதை போன்ற ஒரு ஒப்பீடு. மும்மொழி கொள்கை ஏன் எங்களுக்கு வேண்டாம் என்று அனல் பறக்கிற ஒரு உரை அண்ணா நிகழ்த்திய உரை. அந்த உரையினுடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? இனிமேல் தமிழ்நாட்டில் NSS நிகழ்ச்சிகளில் ஹிந்தி ஆணை சொற்கள் இருக்கக்கூடாது. ஒன்றிய அரசு ஹிந்தி ஆணை சொற்களை நீக்க வேண்டும். அப்படி நீக்க தவறினால் தமிழ்நாட்டில் NSS-ஐ முற்றிலும் கலைத்து வீசுவோம் என்று அண்ணா பேசினார் சட்டமன்றத்தில். இனிமேல் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் என்று அண்ணா சொன்னார். அண்ணா தீர்மானத்தை முன்வைத்த பிறகு மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் சங்கரையா அவர்கள் பேசினார். மும்மொழி கொள்கை தேவையில்லை, இருமொழி கொள்கைதான். ஆனால் அது எந்த இருமொழி கொள்கை? வேற அண்ணா அவர்கள் முன்வைத்ததில் ஆங்கிலம் கட்டாயம், இரண்டாவது மொழியாக தாய்மொழி எதையெல்லாம் படிக்கலாம் என்று சங்கரையா சொன்னார்கள். ஆங்கிலம் கட்டாயம் இல்லை, தமிழ் தாய்மொழி கட்டாயம், இரண்டாவது மொழியாக ஆங்கிலம். சங்கரையா சொன்ன திருத்தத்தை 1999 30 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எவ்வளவு பெரிய ஒரு இடம். அரசியலில் தெளிவும் நேர்மையும் கூர்மையும் மக்களுக்காக மட்டுமே சிந்திக்கிற ஒரு இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளாக தலைவர்களாக இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு செய்திருக்கிறார். ஆச்சரியமாக இங்கே தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வலிமையான சட்டமான அது ஆர்டிஐ ஆக்டானாலும் சரி, எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது மத்திய சந்தைக்கு நான் இங்கே தோழர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். கடந்த 10 நாளைக்கு முன்பு நடந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில்
80,000க்கும் மேற்பட்ட நகர்ப்புற வாழ்விட பட்டா கொடுப்பதற்கு அமைச்சரவை முடிவு செய்தது. மிக மிக முக்கியமான முடிவு. இப்படி ஒரு முடிவை நோக்கி அரசை தள்ளியதில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்றால் அது ஆட்சி. அவ்வளவு போராட்டங்கள் நகர்ப்புறத்தினுடைய ஏழை மக்களினுடைய வாழ்விடத்தை காக்க சென்னையிலே துவங்கி கன்னியாகுமரி வரை அவ்வளவு போராட்டங்கள் மக்களுக்கு பட்டா. ஆனால் இன்றைக்கும் அனுமதி இல்லாமல் வீட்டை இடிக்க வருகிற பொழுது, வீட்டிலிருந்து நம்மை அகற்றுகிற பொழுது நாம் போய் நிற்கிறோம். அப்படி அகற்றுவதற்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிறோம். இதற்கு யார் இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது யார் என்றால், முதன் முதலில் இந்த பிரச்சனையை சட்டமன்றத்திலே பேசியவர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மகத்தான தலைவர் கல்யாணசுந்தரம். முதலில் பேசினார். நகர்ப்புறத்துல ஏழை எளிய உழைப்பாளி வீடு கட்டினா நீ ரோடு போடுறேன்னு சொல்லி வீட்டை இடிப்ப, கட்டணம் கட்டுவேன் வீட்டை இடிப்ப, இப்படி எல்லாம் இடிக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்படியெல்லாம் அரசு நிர்வாகம், நகரசபையா அல்லது மாநில அரசா போற போக்கில் இடிப்பதை தடுக்க வேண்டும். இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சிட்டி டெனன்ட் புரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லப்படுகிற நகர வாழ்விட பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று முன்மொழிந்தவர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மகத்தான தலைவர் கல்யாணசுந்தரம். அந்த சட்டம் தான் இந்த 70 ஆண்டு காலம் நகர்ப்புறத்தில் இருக்கிற வீடுகளுக்கு மீது ஆதிக்க சக்திகள், அடக்குமுறை சக்திகள், அரசு எந்திரங்களின் புல்டோசர்கள் வருகிற பொழுது தனிநபராக மட்டும் நாங்கள் நிற்கவில்லை, இந்த சட்டத்தை கொண்டு போய் நிறுத்துகிறோம் என்று நிறுத்தியவர்களாக எல்லா மக்கள் நல சட்டத்துக்கும் பின்னால் அதற்காக கனவு கண்ட, அதற்காக உழைத்த, அதற்காக நத்தியடிப்பட்ட, அதற்காக போராட்டத்தை சந்தித்த கம்யூனிஸ்டினுடைய உழைப்பு. ஆனால் இந்த நேர்மை, இவ்வளவு நேர்மை, இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு தியாகம் 100 ஆண்டுகளில் நாம் செய்த தியாகத்திற்கு, நம்முடைய இயக்கத்தினுடைய தோழர்கள், தலைவர்கள், முன்னோர்கள் செய்த தியாகத்திற்கு இணையான ஒரு வரலாற்றை யாராலும். ஆனால் நம்மிடம் இருக்கிற மிக முக்கியமான இன்றைய கேள்வி, உண்மை அதன் வலிமையால் மட்டுமே வென்று விடுவதில்லை. இதை நாம் ஒத்துக்கொள்வது கஷ்டம். உண்மை அதன் வலிமையால் மட்டும் வென்று விடுவதில்லை. உண்மையை வெற்றி கொண்ட பொய்கள் அவ்வளவு எளிதில் அனுமதிக்க. பொய்கள் தான் மொத்த சமூகமும் இருக்கிறது, மொத்த வரலாறு இருக்கிறது. மொத்த வரலாற்றையும் முன்னோக்கி இழுத்து வந்தது யார் என்றால், மிக சிறிய அளவாக இருந்தாலும் விடாப்பிடியாக உண்மையை, நேர்மையை பேசிக் கொண்டிருந்த கூட்டம் தான் சமூக வரலாற்றை காலபூரா முன்னோக்கி நகர்த்தி இருக்கிறது. அந்த பெருமைதான் கம்யூனிஸ்டுகளாகிய எங்களுக்கு என்றைக்கும் இருக்கிறது. திடீர்னு திருப்பரங்குன்ற மலையை காப்போம் காரணம் ஏன்னா, போன வாரம் அழகுமலை மலையை வெட்டி வைக்கிறதுக்கு டன்ஸ்டனுக்கு ஆர்டர் கொடுத்த நீதான. போன மாசம் அழகுமலை மலையை வெட்டி வைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்த மோடி, ஆர்டர் கொடுத்த பாஜக, அடுத்த மாசம் திருப்பரங்குன்ற மலையை நான் காப்பாற்ற போறேன் கிளம்புறான். எவ்வளவு குத்தலாட்டம்! காவடி எடுத்தா கந்தனுக்கு கேட்க போகுது, கந்தூரி கொடுத்தா சிக்கந்தனுக்கு கேட்க போகுது. இடையில நீயாரா? இடையில நீயாரு? உனக்கு ஆன்மீகத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உனக்கு பக்திக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதாவது ஓட்டு கேட்கணும்னா கடவுளை விற்கிற, பக்தியை களங்கப்படுத்துகிற, ஆன்மீகத்தை குலைக்கிற இவர்களை போன்ற வேஷதாரிகள் யாரு கிடையாது. பாடுபடுற 1 கோடி பேர் தினசரி, 1 கோடி பேர் குடிக்க தண்ணி கிடையாது. போறது பயணம் 18 பேர் ரயில் நெரிசல்ல சாகுறாங்க. டெல்லி தலைநகர் ரயில் நிலையத்தில் அந்த ரயில்வே அமைச்சர் இப்ப வரைக்கும் தலைமைக்கு எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரியே இருக்காங்க. 18 பேர் வீட்டுக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல நடைமேடையில செத்துருக்கான். நான் அதிகாரிகிட்ட பேசுறேன், சார் என்னால கணிக்கவே முடியல, எவ்வளவு பேர் உள்ள வர்றாங்க, எவ்வளவு பேர் போறாங்க, கணிக்கவே முடியல. எப்படி கணிக்க முடியும்? இவ்வளவு 1000 மக்கள் திரளுகிற போது அதுக்கான ஒரு சிறப்பு ஏற்பாட்டை நீ செய்தாதான் கணிக்க முடியும். பிரயாக்ராஜ் ரயில்
நாள் ஆச்சு. கும்பமேளா நடக்கிற அந்த ரயில் நிலையத்தை மூடி 12 நாள் ஆச்சு. மக்கள் அங்க எத்தனை கோடி மக்கள் அங்க போறாங்களா? அவங்க ரயில் ஏறணும்னா அந்த இடத்துல இருந்து 7 கிலோமீட்டர் அடுத்த ஊருக்கு நடந்து போகணும், அல்லது 10 கிலோமீட்டர் பின்பக்க ஊருக்கு நடந்து போகணும். அந்த ரயில் நிலையத்தை தங்களால் மேலாண்மை செய்ய முடியவில்லை என்று இந்திய ரயில்வே துறை அந்த ரயில் நிலையத்தை 12 நாளைக்கு கூட சத்தம்லாம் ஓடிட்டான். ஓ, இங்கிட்டு நடந்து போய் சாகு அல்லது இங்கிட்டு நடந்து போய் சாகு. இதுதான் மோடி சிவபக்தர்களுக்கு ஆற்றுகிற அருள். எத்தனை மரணங்களை நீங்கள் ஆன்மீக பெரியவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கு. நம்பிக்கை அவரவர்களின் நம்பிக்கை அவரவர்கள் வாழ்க்கையில் இருந்து கொடுக்கிற பாடம். எங்களின் நம்பிக்கை எந்த நம்பிக்கையும் கேள்வி ஏற்பதித்தான் எங்க நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் பகுத்தறிவு. நம்பிக்கைவாதிகளை ஒருபோதும் நாங்கள் கொச்சைப்படுத்த மாட்டோம். இதயமற்ற மக்களின் இதயம் ஏற்க பெருமூச்சு என்று மால் சொன்ன வரிகளுக்கு இணையான தத்துவ வார்த்தை எந்த மரத்தரையும் எவ்வளவு மோசமான ஒரு வேலை நடந்தது சிவ கும்பமேளாவிலே. இவ்வளவு மோசமான ஒரு ரயில்வே துறை இந்திய வரலாற்றிலே கிடையாது. எங்க பாபன் பாலத்தை அடுத்த வாரம் மோடி வந்து திறந்து வைக்க போறாரு. போன மாசம் இந்திய ரயில்வே துறையினுடைய அதிகாரப்பூர்வமான பாதுகாப்பு அமைப்பு அவன் கடிதம் அவன் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறான். புதுசாக கட்டிருக்கிற பாம்பன் பாலம் 33% அதனுடைய உண்மையான படத்திலே இருந்து உண்மையான படத்தில் இல்லை. எங்க திறக்கவே இல்லைங்க இன்னும் ஒரு பாலத்தை. அதுக்குள்ள அதுக்கு 33% வந்து உண்மையான அதனுடைய சென்டர்ல இல்ல. அதுக்கு போட்டுக்கிற ராடு வெண்டிக்கு எது சரியில்லை, யாரு எதிர்கட்சியும் சொல்லல. சொந்த ரயில்வே துறையினுடைய பாதுகாப்பு அமைப்பு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அமைப்பு சொல்லுங்க. எங்கேயாவது பார்த்து தமிழ்நாட்டுக்கு எந்த ரயில்வே நிதியும் ஒதுக்குவது. மதுரை சென்னை மாநகரத்தினுடைய மிகப்பெரிய தொழிற்சங்கம் டிராம் தொழிற்சாலைகள் தொழிற்சங்கம். இந்தியாவில் முதலிலே டிராமுடைய நகரம் வந்து சென்னை, வேற எந்த நகரம் கிடையாது. இங்கிலாந்தில் ஓடுவதற்கு சற்று முன்பே இங்கே வந்ததற்கு தகவல் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு சென்னை 2வது மெட்ரோக்கு எவ்வளவு பாடா இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல 5 நகரத்துக்கு மெட்ரோ ஓடும், மகாராஷ்டிரத்துல 4 நகரத்துல மெட்ரோ ஓடும், மத்திய பிரதேசத்தில் மற்ற மாநிலங்களில் 2க்கு மேற்பட்ட நகரங்கள். ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு நகரத்துக்கு இன்னும் மெட்ரோ 2வது பகுதிக்கு இன்னும் அனுமதி கிடையாது. எல்லா வகையும் வஞ்சிப்பு. ஒரு அமைச்சர் பேசுறார் தர்மேந்திர பிரதான், நீ 3வது மொழிக் கொள்கையை NEP நேஷனல் எஜுகேஷன் நியூ எஜுகேஷன் பாலிசி படி 3வது மொழிக் கொள்கையை கையெழுத்து போட்டா தான் அவருக்கு நான் காசு கொடுப்பேன். எவ்வளவு அதிகாரம் நமது. அவர் பேசுவது முதல் முறை. அவர் பேசுவது முதல் முறை. பல தடவை இதே கருத்தை சொல்லிட்டே இருக்கு. அந்த கருத்து கவனம் வருவது மட்டும் எதிர்ப்பது என்பது வேறு, அந்த அரசியலை துணிந்து எதிர்ப்பது என்பது. நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவை எதிர்த்து அறிக்கையை பதிவு செய்த ரிசல்ட் நோட் கொடுத்த ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் அடிக்கோடிட்டு சொல்ல நடந்தது. எவ்வளவு வெறித்தனமான ஒரு மொழிக்கொள்கை. 3வது மொழிக்கொள்கையாக 3வது மொழியாக வட மாநிலங்களிலே எந்த மாநிலத்திலேயாவது தென்னிந்திய மொழியை கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? தமிழா, மலையாளமா, தெலுங்கா, கர்நாடகமா, எதுவா இருந்தாலும் ஒரு மொழிக்குள்ளேயே ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கிறது. அவ்வளவு மோசமாக எல்லாவற்றினுடைய தொடர்ச்சியாக விடாப்பிடியாக இங்கே நான் முதலே குறிப்பிட்டதை போல விடாப்பிடியாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற இந்த அரசியல் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிற இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல இங்கே தோழர்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்டதை போன்று ஒரு மிக மிக முக்கியமான மாநாட்டினுடைய நேரத்தில் பணிகளை முன்னெடுப்பதில் கொள்கையாக, அரசியலாக, தத்துவமாக இந்த எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா தலைவர்களும், எல்லா தோழர்களும், எல்லா ஆசான்